எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவன் முழுமையாக வாழவில்லை அப்படின்னு சொல்றார். சரி, புரியுதா? எதிரிகள் இல்லாத வாழ்க்கை யார் ஒருவர் யாராவது இருக்கிறார்கள்? எதிரிகள் இல்லாத வாழ்க்கை யார் வாழ்றீங்களா? இல்ல வரீங்க. அப்ப நீ வாழ்க்கை வாழல அர்த்தம் முடிச்சு. ரைட்? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோல்டன் இயக்குனர்கள் 25 இயக்குனரை 2024 அப்பாயின்ட் பண்ணும் பொழுது அடுத்த கோல்டன் இயக்கம் சண்டை போடணும். இது ஏன் ஆளு, ஏன் சொந்தக்காரன் அப்படின்னு போடணும். சரி சார், அப்பத்தான் நீங்க வேலை பார்க்குறீங்க அர்த்தம். ஒரு இயக்குனர் சரி சார் வல்லத்துல போய் டீம் எடுக்கணும். சரி சார், காரணத்துக்கு போய் எடுக்கணும். யாரு செல்வாணி மேல வைக்க போன காரணத்துக்கு போகணும். சரி இல்ல மேடா, நீ இங்க போகணும். எங்க பிரேம காரணத்துக்கு போகணும். இவங்க அங்க இருக்கணும். ஏன் சொந்தக்காரிக்கு போகணும். இதுதான் வெற்றி. புரிஞ்சுங்க. ஒரு டீம் எடுப்பதும் சரி, ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ணும்போது அந்த எதிர்ப்பு வருதுங்களா, அப்பத்தான் நீங்க உண்மையாக வேலை செய்யறோம். புரிஞ்சுக்கிறீங்க? எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்றது சண்டைக்காரன் கிடையாது. வாழ்க்கையில நீங்க வாழும் பொழுது சரிங்களா, வாழ்க்கை அடுத்த கட்டம் நகரும் பொழுது, வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது, துறை இங்கே கிளம்பிடுச்சு. இந்த படத்துல இவ சொன்ன மாதிரி துறை கிளம்பிடுச்சு. இல்லை சாத்தியா சார்? உங்களுக்கு சொல்ல இருக்கும். ஏன் சார் வீட்டுல பெண்களுக்கு எதிர்ப்புகள் அந்த தெருவுல இங்க மாறியா தெரியலையே, கிராமத்துல எல்லாமே வரும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சேகோரா சொன்னது மாதிரி நீங்க களப்பணி ஆற்றும் பொழுது சரிங்களா, பல்வேறு வகையில எதிர்ப்புகளும் விமர்சனம் வந்தாதான் நீங்க உண்மையிலேயே வேலை செய்றீங்க. இல்ல அப்படின்னா எந்த எதிர்ப்புமே வரலப்பா அப்படின்னா நீங்க எதுவுமே வேலை செய்யல. அவ்வளவுதான். இதான் உண்மை. சார் ரெண்டு ஒண்ணுங்க. சரி சரி சார். ஆட்னா 4 பேர் நல்லா சொல்லணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் கீழே பொழப்பா சொல்லணும். 10 பேர் நீங்க பிசினஸ் பேசணும். நடக்கல 10 பேர் நீ கத்துக்கிட்டீங்க அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்க? 10 பேர்ட்ட நீங்க இந்த சைட்டை பத்தி, இந்த பிசினஸ் பிளானை பத்தி, டீம் மேக்கரை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா 10 பேர் ஐடி போடல அப்படி என வரக்கூடாது. 10 பேர்ட்ட தெளிவான விளக்கம் சொன்னீங்க அப்படிங்கிற நீங்க என்ன வரணும். 10 பேர்ட்ட பண்ணவே பிளாட் விடுகளையே கூடாது. 11வது நபர் உங்களுக்காக பிடி சார் மாதிரி, செல்வாணி மாதிரி கிடப்பாங்க. அதே விஷயம் இல்லை. ரகசியம் ரகசியம் எப்பொழுதுமே விலை உயர்ந்த பொருட்கள் எப்பொழுதுமே மண்ணுக்கு அடிக்கிற ரகசியம். முதல் பாயிண்ட். அதனால நண்பர்களே, களப்படி நீங்க நல்லவரா கெட்டவரா விமர்சனம் பண்றாருங்க, நீங்க எப்படி பண்ணுங்க. ஒண்ணு. 2வது, வாழ்க்கையில நமக்கான அடையாளத்தை நாம் பதிவியான். புரிஞ்சுக்கீங்க? நமக்கான அடையாளம் அப்படிங்கிறது பதிவொழியான். ஏதோ வந்தோம் பிறந்தோம் ஏதாவது சாதிச்சாங்க. என்ன சாதிக்கிறோம்? அடுத்தவர்கள் கொடுக்கறது கூடாது, வாங்குறது நாம கொடுத்து பழகும். 2வது விஷயம், லைஃப்ல என்னைக்குமே சரி சார் ஆள் மனதுல திறப்பட இங்க உள்ள அத்தனை பேருமே கோடீஸ்வரர்கள், அத்தனை பேருமே காரண முடியும். அதற்கு உண்டான களப்பணி உழைப்பை விட சிந்திர மந்திரம் எதுவுமே கிடையாது. 2வது விஷயம். அப்ப நமக்கான அடையாளம் என்ன? வேந்தோனில் 50 காரங்களோட உடை சொல்ல வந்தா சமுதாயம் வாழ்வது ஒரு முறை. வழக்கம் போல அவருடைய பேர குழந்தை, எங்க அப்பா தாத்தா இந்த ஊர்ல 50 காரணம் வந்தாரு அப்படின்னு பேர் பேசும். காரணம் பெரியார் மேடம் 50 காரணம் என்ன பேசுவார்? பேசும். வல்லத்திலிருந்து அழகான உள்ள மேடம் சொல்ல வந்தா பேசுவோம். அங்கிட்டு சாத்தையா சார், அங்கிட்டு ஜெயபாரதி மேடம், பிடி சார், ஒவ்வொரு அணியிலையுமே பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கும்.
ஒவ்வொரு அணியும் அதில் உத்தரவு வைக்க வேண்டும். என்னுடைய அணி சிறந்த அணி. நான் கார் வாங்குவது மட்டுமல்ல, என்னுடைய கோல்டன் இயக்குறது கீழே எத்தனை பேரை கோடீஸ்வராக மாற்றுவது, எத்தனை பேரை கார் வாங்குவது அப்படிங்கிற மிகப்பெரிய வைராக்கியத்தை நாம் எடுக்க வேண்டும். மூன்றாவது, வாழ்க்கையில ஒரு முறையாவது, மாதம் ஒரு முறையாவது நம்மளுடைய செயல்களை, திறமைகளையும் தவறுகளையும் பட்டியலிட வேண்டும். அன்பர்களே, இதை தினந்தோறும் செய்தால் மிக சிறப்பு. இந்த டைரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு முறையாவது வாழ்க்கையில உங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்னு பட்டியலிடுங்க. ரெண்டாவது, என்ன வாழ்க்கையில தப்பு பண்ணீங்க பட்டியலிடுங்க. மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இது வெற்றி பாதைக்கான அடையாளமாக அது மாறும். இந்த 3 மந்திரங்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் இன்றிலிருந்து விஆர்எல் மிகப்பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர் எந்த மாற்றத்திற்கு கிடையாது. எங்க சார் கிடக்கு? யார் சார் காட்டு வாங்குவா? முதல் விஷயம், நீங்க நேற்று வரை 2023 எப்படி இருந்தாலும் சரி, 2024 உங்களுடைய ஆண்டு. அது வந்து புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஆண்டு 2024 விஆர்எல்லுடைய 100 கோடீஸ்வரர்களை கண்டெடுத்த செல்வங்களாக உங்களை பார்க்கின்றோம். நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அதான் விஷயம். எங்கே கிடக்கு? தினந்தோறும் எடுங்க, பட்டியலிடுங்க. தினந்தோறும் நேம்ஸ் எடுங்க. பேஸ்புக்ல போடுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க, இன்ஸ்டால போடுங்க, பிட்னோட்ஸ் அடிங்க, வால்போஸ்ட் அடிங்க. சூறாவளி பயணம் எவ்வளவு நாளைக்கு? 100 நாட்கள். 100 நாட்கள் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாற்றம் ஒன்றே உங்களை அடுத்த நிலை கொண்டு போகும். மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடி உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். பரமக்குடி மட்டுமல்ல, பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். பணம் உங்களை நோக்கி மட்டுமல்ல, அணிகள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய அணிகள் மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், அவர்கள் அத்தனை பேரும் உங்களை வரவேற்க தயாராக இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.